Hello friends, welcome to GK's Life and Economic Views. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரீ மார்க்கெட் செட்டப் ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி. அதாவது கிஃப்ட் நிஃப்டிங்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு டேக்கு வந்துட்டு மார்னிங் 7லேருந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் 2 or 3 வரைக்கும் போகும். அப்புறம் ஈவினிங் 5லேருந்து நைட்டு 11 வரைக்கும் போகும். அது இந்தியாவில் வந்துட்டு மற்ற கண்ட்ரியோட ப்ரோக்கரேஜஸ்லாம் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட் டெய்லிக்கும் ரியாக்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அதாவது 9:15க்கு முன்னாடி மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கும். அந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது நம்ம மார்க்கெட்டை ஒரு மேஜராக டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அன்னைக்கு டேக்கான மார்க்கெட்டை மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ், இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், வார் டென்ஷன்ஸ், அப்போ இதுலேருந்து இந்த டெய்லி பேசிஸில் க்ரூட் ஆயிலும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. க்ரூட் ஆயில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரியோட மார்க்கெட் இப்படி விழுந்துருது. எனர்ஜி செக்டர் ஸ்டாக்ஸ் மட்டும் சில டைம் ஏறுது. அப்புறம் ரிஃபைனிங் கம்பெனிஸ் ஓஎன்ஜிசி, அப்புறம் வந்துட்டு அந்த பெட்ரோல் ரிஃபைனிங் கம்பெனிஸ், சில டைம் ரிலையன்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏறுது. அப்புறம் வந்துட்டு இந்த வால்யூம் ஆஃப் கால்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். டெய்லிக்கும் எவ்வளோ கால்ஸ் எவ்வளோ புட்ஸ், எது அதிகமாக பை சைடில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அக்கார்டிங்லி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்பிஐயோட டேட்டா ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணா, அப்புறம் வந்துட்டு ஏதாவது கம்பெனிஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் வாங்குறாங்களா, இப்போ எல்என்டி மாதிரி கம்பெனிஸ், பிஹெச்எல் மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய ஜென்ரலாக நிஃப்டி 50 கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் வச்சு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ஸ்டாக் ரியாக்ட் ஆகும். இப்போ லைக் ஏஐ சமிட் அப்போ இன்ஃபோசிஸ் ஒரு பெங்களூரில் வந்துட்டு ஆந்த்ரோபிக் கூட டைப் பண்ணி ஒரு பெங்களூர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஆந்த்ரோபிக்கோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷேர் வந்துட்டு நீங்கள் 7% பக்கம் ரைஸ் ஆச்சு. அந்த மாதிரி அன்னைக்கு டே டு டே நியூஸஸ் பார்த்துட்டு இப்போ அந்த ஏஐ மீட்டிங் மாநாடு டெல்லியில் நடக்க போதும் சொன்னதுக்கே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே இருந்துச்சு. அந்த மாதிரி நியூஸ் பார்த்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, இப்போது நேற்றுக்கு 6/6 அன்னைக்கு வந்துட்டு யூஎஸில் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்லோ டவுன் எடுத்திருக்கு. நிறைய பேரை பெருசாக எடுக்கலை எம்ப்ளாயி டியூ டு ஏஐ, அப்புறம் வந்துட்டு இந்த எனர்ஜி கிரைசிஸு, அப்புறம் வந்துட்டு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய ரெலவெண்ட் ஸ்கில்டாக இல்லாமல் ஆக்சுவலாக ஏஐயோட இம்பேக்ட்னால எதில் எப்படி ஹையர் பண்ணணும்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸ்லேயே நிறைய ஹெச்ஆர் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பர்டிகுலராக கிளியராக சொல்லணும்னா, டு பி மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்பிஐ அவங்களோட பாலிசிஸ் ஏதாச்சும் புதுசாக வருது. அப்புறம் வந்துட்டு கம்பெனியில் வந்துட்டு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்களா, பைபேக் நடக்குதா, அந்த மாதிரி திங்ஸ் கூட அன்னைக்கான மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் தான் கன்சிடர் பண்ணும். இன்னும் நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நிறையா ஃபினான்ஸ் பீப்புள் தெரியும், நிறையா நார்மல் பீப்புள் கூட நீங்கள் ஏதாச்சும் உங்களோட பர்டிகுலராக ஒரு இண்டிகேட்டர் டெய்லி பேசிஸில் பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதை பற்றி நம்மளுக்கும் வந்துட்டு ஃபர்தராக டீப் டவுன் பார்த்து ஸ்டடி பண்ணுவோம். மெயினான திங்ஸ் என்னென்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், கிஃப்ட் நிஃப்டி, அப்புறம் வந்துட்டு எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ், அப்புறம் ஃபியூச்சர்ஸ், கால்ஸு புட்ஸு, அந்த இதெல்லாம் மெயின் திங். ஒரு ட்ரேட் செட்டப் பார்க்குறது, அதை எப்படி பார்க்கணும்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் வீடியோவில். அதான் வந்து புதுசாக ஏதாவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கமெண்ட்ஸும் கீழே சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.